இலங்கையை சேர்ந்த தமிழர்களாகிய நாங்கள் போர்த்துகேயர்களால் ஒரு காலத்திலே ஆளப்பட்டோம். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் என்ற ஒரு விஷயத்தை போர்த்துகேயர்கள் இலங்கையர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். போர்த்துகேயர்களுடைய மொழியிலே கிறிஸ்துமஸ் என்பது நாட்டால் என்று சொல்லப்படும். அதனால் இலங்கையிலே சிங்களத்திலே கிறிஸ்துமஸுக்கு இன்று வரை நத்தால் என்று குறிப்பிடுவார்கள். அதனுடைய தமிழாக்கமாக இலங்கை வாழ் கிறிஸ்தவ தமிழர்கள் கிறிஸ்துமஸை நத்தார் என்று சொல்வது வழக்கம். ஆகவே நானும் கூட இனிய நத்தார் வாழ்த்துக்கள் என்று சொன்னாலோ நத்தாரை பற்றி பேசினாலோ கிறிஸ்துமஸை பற்றி தான் பேசுகிறோம் என்பதனை இலங்கையர் அல்லாத மற்ற ஏனைய தமிழ் சகோதர சகோதரிகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்று 2024 ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி. இன்று நான் உங்களுக்கு கொண்டு வரும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை கடந்த வருடத்திலோ அல்லது அதற்கு முந்தைய வருடத்திலோ பண்ணி இருக்க முடியாது. அடுத்த வருடமும் பண்ண முடியாது. அதற்கு அடுத்த வருடங்களும் பண்ண முடியாது. இப்போ நான் பேசுகிற இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை இனி ஒரு தடவை நான் பேச வேண்டும் என்றால் 2035ஆம் ஆண்டு வரை நான் காத்திருக்க வேண்டும். இதற்கு முன்னே இதே செய்தியை நான் கொடுத்திருந்தால் இதை நான் 2005ஆம் ஆண்டு கொடுத்திருக்க வேண்டும். ஏன் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். இப்போ இன்று காலையிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்தொன்று பொதுவாக அனைவருக்கும் வந்திருந்தது. யாரிடத்தில் இருந்து என்று கேட்டால் இஸ்ரேலிய பிரதம மந்திரி திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களிடத்தில் இருந்து. அப்போ அவர் உலகில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து இஸ்ரவேல் இப்பொழுது 7 முனைகளில் போர் புரிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த யுத்தங்களை நாங்கள் தேவனுடைய கிருபையினாலே வெல்லுவோம் என்று ஒரு அழகான ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்திருந்தார். அப்போ நான் என்ன செய்தேன், அந்த யூடியூப் வாழ்த்திலே நான் ஒரு கமெண்ட் செக்ஷனிலே போய் நானும் அவருக்கு ஒரு வாழ்த்துதலை அனுப்பினேன். அதற்காக என் வாழ்த்துதலை அவர் பார் என்பதல்ல. அவர்கள் பெரியவர்கள், நாங்கள் என்ன புழுக்கள். நான் சும்மா அடித்தேன், மிஸ்டர் பிபி நானும் கூட உங்களுக்கு ஹாப்பி ஹனுக்கா என்று வாழ்த்துகிறேன் என்று நான் மறுமொழி எழுதியிருந்தேன். அப்போதான் எனக்கு தோன்றியது, அடாடா இன்று தானே இஸ்ரவேலிலே ஹனுக்கா என்கின்ற பண்டிகை தொடங்குகிறது என்று. உடனே என்னுடைய மண்டைக்குள்ளே பல வருடங்களுக்கு முன்பு, தசாப்தங்களுக்கு முன்பு நான் செய்திருந்த சில ஆராய்ச்சிகளின் ஞாபகங்கள் வந்தன. அப்படியே ஆச்சரியப்பட்டேன். இன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அந்த ஆஸ்திரேலியன் சபை. இங்கே தான் நான் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் இந்த செய்தியை வழங்கினேன். இப்பொழுது பிரத்யேகமாக இங்கே தமிழர்கள் யாரும் இல்லாதபடினால் தமிழ் கிறிஸ்தவ அன்பர்களுக்காக நான் பிரத்யேகமாக இந்த வீடியோவிலே இந்த செய்தியை கொடுக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், ஆஹா, கிறிஸ்துமஸுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு செய்தி அல்லவா என்று சொல்லி நான் இன்று பிரசங்கத்தை தொடங்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி சொன்னேன் தெரியுமா? ஐ விஷ் யூ ஆல் a happy கிறிஸ்முகா என்று எல்லாரும் பேந்த முடித்தார்கள். அது வேறொன்றும் அல்ல, கிறிஸ்துமஸ் என்பதனையும் ஹனுக்கா என்பதனையும் இணைத்து இந்த ஹனுக்காவை கொண்டாடுகிற கிறிஸ்தவ யூதர்கள் இருக்கிறார்களே, மெசியானிக் யூதர்கள், அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு பதம் கிறிஸ்துமஸின் கிறிஸ்ம் என்ற பகுதியையும் ஹனுக்காவினுடைய அந்த என்ற பகுதியையும் எடுத்து கிறிஸ்முகா என்று கொண்டாடுவது வழக்கம். இப்போ இந்த கிறிஸ்முகா அல்லது கிறிஸ்துமஸும் ஹனுக்காவும் இணைகின்ற இந்த விஷயத்தை நான் பஞ்சாங்க ரீதியாக, கேலண்டர் ரீதியாக உங்களுக்கு சுருக்கமாக விளக்கப்படுத்திவிட்டு அப்புறம் நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நாம் பயன்படுத்துகிற பஞ்சாங்கம் கேலண்டர் கிரெகோரியன் என்ற கேலண்டர். இது 12வது கிரெகரி என்று சொல்லுகின்ற பாப்பாண்டவர் வாழ்ந்த காலத்திலே 16ஆம் நூற்றாண்டிலே, துல்லியமாய் சொல்ல போனால் 1582ஆம் ஆண்டிலிருந்து உபயோகத்துக்கு வந்த கேலண்டர். இந்த கேலண்டரிலே வருடத்துக்கு
365.25 நாட்கள் உண்டு. அதாவது 365 நாட்கள். ஆகவே 3 வருடங்களுக்கு 365 நாட்களாகவும் 4வது வருடத்தை அதற்கு லீப் இயர் என்று சொல்வார்கள் 364 நாட்களாகவும் இந்த வருடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கிரெகோரியன் கேலண்டர் தொடங்க முன்பு இன்னும் ஒரு ரோம கேலண்டர் இருந்தது. அதற்கு ஜூலியன் கேலண்டர் என்று பெயர். அது தொடங்கியது கிறிஸ்துவுக்கு முன் 46ஆம் ஆண்டு ஜூலியஸ் கைசர் என்கின்ற முதல் ரோம பேரரசனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்திலே தான் இந்த 365 நாள் என்ற அந்த தாற்பயத்தோடு கேலண்டர் உருவாகினது. 1582 இருந்து இன்று வரை கிரெகோரியன் கேலண்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ யூதர்கள் அவர்களுக்கென ஒரு பஞ்சாங்கம் வைத்திருக்கிறார்கள். இப்ப தமிழர்களாகிய நமக்கும் ஒரு தனி பஞ்சாங்கம் இருக்கிறது அல்லவா? சித்திரையிலே தொடங்குகிறது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இப்படி நமக்கென 12 மாதங்கள் இருப்பது போல யூதர்களுக்கெனவும் 12 மாதங்கள் இருக்கின்றன. ஆவிவ் என்று சொல்லுகின்ற நிசான் மாதத்திலே இருந்து தொடங்கும். அதிலே 9வது மாதத்துக்கு ஹிஸ்லேவ் மாதம் என்று பெயர். அந்த ஹிஸ்லேவ் மாதத்திலே தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இப்போ யூதர்களுடைய பஞ்சாங்கத்திலே 360 நாட்கள் தான் இருக்கின்றன ஒரு வருடத்துக்கு, 12 மாதங்கள் இருந்தாலும். ஆகவே அவர்களது சொல்லுவோமே ஹிஸ்லேவ் என்கின்ற 9ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியை எடுத்தால் அது நமது பஞ்சாங்கத்தில் மார்கழி 1ஆம் தேதியிலோ அல்லது கிரெகோரியன் கேலண்டரில் டிசம்பர் 1ஆம் தேதியோ என்று ஒரே மாதிரியாய் அமையாது, முன்னே பின்னே ஆகும். ஆகவே இப்போ நமது கிறிஸ்துமஸை எடுத்துக்கொள்வோமே. இந்த கிறிஸ்துமஸ் மார்கழி டிசம்பர் 25 வருகிறது அல்லவா? அதற்காக யூதர்களுடைய கிறிஸ்லேவ் 25 தான் வர வேண்டும் என்றொன்று இல்லை. அது நவம்பர் 20ஆம் தேதியாக இருக்கலாம், டிசம்பர் 1ஆம் தேதியாக இருக்கலாம், டிசம்பர் 13ஆம் தேதியாக இருக்கலாம், டிசம்பர் 30ஆம் தேதியாக கூட இருக்கலாம். அப்போ வருடம் நமது டிசம்பர் 25ஆம் தேதி அவர்களுடைய கேலண்டரில் வருகின்ற அந்த ஹிஸ்லேவ் 25 விடுவது கிடையாது. அவர்களது ஹிஸ்லேவ் 25 நமக்கு டிசம்பர் 2 ஆகலாம், நவம்பர் 30 ஆகலாம், டிசம்பர் 20 ஆகலாம், வித்தியாசமாய் அமையும். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பஞ்சாங்கம் அப்படியே வந்து கொண்டு நமது பஞ்சாங்கம் இப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த டிசம்பர் 25 கிறிஸ்லேவ் 25 ஒரே நாளில் இணைகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. அந்த வகையில் 2024 என்கின்ற இந்த வருடத்தின் இந்த நாளாகிய டிசம்பர் 25 யூதர்களுடைய இந்த வருடத்து கிறிஸ்லேவ் 25 ஒரே நாள். புரிகிறதா? இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஆகவே இந்த 2024ஆம் ஆண்டு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடும் அதே நாளிலே யூதர்கள் தங்களது ஹனுகா பண்டிகையை ஆரம்பிக்கிறார்கள். அது 25ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு அது ஓடும். இப்போ இது போல முன்னே இதற்கு முந்தைய அந்த கிறிஸ்லேவ் 25 டிசம்பர் 25 ஒரே நாளில் விழுந்த வருடம் எதுவென்றால் 2005ஆம் ஆண்டு. அதற்கு முன்னே 1959ஆம் ஆண்டு. அதற்கு முன்னே 1921ஆம் ஆண்டு. அதற்கும் முன்னே 1910ஆம் ஆண்டு. இப்போ 10லிருந்து 21 வரை 11 இருக்கிறது என்று கண்டிப்பாய் 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றெல்லாம் வராது. அது ஒரு தடவை 11 ஆண்டுகளாக இருக்கலாம், இன்னொரு தடவை 19 ஆண்டுகளாக இருக்கலாம். அது அந்த பஞ்சாங்கங்கள் அமைகின்ற அந்த அமைப்பை பொறுத்து தான் அமையும். அந்த வகையில் மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன், 1910ஆம் ஆண்டில் கிறிஸ்லேவ் 25 டிசம்பர் 25 ஒரே நாளில் வந்தன. அடுத்து 1921ஆம் ஆண்டில் அப்படி அமைந்தது. அடுத்து 1959ஆம் ஆண்டில் அப்படி அமைந்தது. அதற்கு பிறகு 2005ஆம் ஆண்டு அப்படி அமைந்தது. இப்போ 2024 அப்படி அமைந்திருக்கிறது. அடுத்து இப்படி கிறிஸ்லேவ் 25 டிசம்பர் 25 இணைகின்ற வருடம் 2035ஆம் ஆண்டு. அப்போ
இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகின்ற செய்தி ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸ் செய்தி, ஒரு அழகான ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவ செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நான் ஏற்கனவே சொன்னது போல 2005 பண்ணலாம், ஆனால் நான் பண்ணவில்லை. அந்த காலத்தில் எனக்கு இது தெரியாது. இப்போ பண்ணுகிறேன். இனி ஒரு தடவை பண்ண வேண்டும் என்றால் 2035 வரை நான் காத்திருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு விசேஷமான கிறிஸ்துமஸ் அல்லவா? அதனால்தான் நான் தமிழர்களுக்கென பிரத்யேகமாக ஒரு வீடியோவையும் செய்கிறேன். இன்றே உங்களை இந்த வாழ்த்து செய்தி வந்தடைய வேண்டும் என்பதற்காக. சரி, இப்போ அன்பானவர்களே, நான் இந்த ஹனுக்காவையும் கிறிஸ்துமஸையும் இணைத்து பேசும் பொழுது ஒரு சில விஷயங்களை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே கிறிஸ்துமஸை பற்றி பல செய்திகள் கொடுத்திருக்கிறேன். இன்று கிறிஸ்தவர்களில் ஒரு சிலர் கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடக்கூடாது என்றும், அது ஒரு பிசாசுக்கான ஒரு பண்டிகையாக இருந்தது, ரோமர்களுடைய சூரிய நமஸ்காரத்து பண்டிகையாக இருந்தது, அதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பாய் கொண்டாடுகிறார்கள், அப்படி கொண்டாடக்கூடாது. அப்புறம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்களா? பவுலடியார், பேதுரு, மத்தேயு, யோவான் இவர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்களா? முதலாம் நூற்றாண்டு சபை கிறிஸ்துமஸ் கொண்டாடியதா? இப்படியெல்லாம் பேசுவார்கள். அதுபோக இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்றெல்லாம் ஒன்று இல்லை, அது செயின்ட் நிக்கலஸ் என்ற ஒருவர் மூலமாய் வந்தது. மற்றும் இந்த மரங்கள், கிறிஸ்துமஸ் மரங்களை வைப்பது, அவற்றில் விளக்கேற்றுவது, இவையெல்லாம் எரேமியா புத்தகத்திலே குறிப்பிடுகின்ற அந்த விக்கிரக ஆராதனை, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இவற்றுக்கெல்லாம் நான் பல வீடியோக்களிலே, செய்திகளிலே பதில் விளக்கம் அளித்திருக்கிறேன். இப்போ நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸாக ஏன் வந்தது என்று ஏற்கனவே நான் விளக்கமாய் சொல்லியிருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸுக்கும் ஹனுக்காவுக்கும் பௌதீக தொடர்பும் உண்டு, ஆத்மீக ஆவிக்குரிய தொடர்பும் உண்டு. இன்றைய என்னுடைய செய்தி ஹனுக்காவுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் இடையில் இருக்கிற ஆவிக்குரிய செய்தி. அதற்கு பிறகு வருகிறேன் வசனத்திலே இருந்து. அதற்கு முதல் இந்த பௌதீக தொடர்பை நான் விளக்கப்படுத்தி விடுகிறேன். கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டு சிறிய தேசத்தின் ஒரு ராஜாவாக இருந்த 4வது ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்கின்ற மன்னன் எருசலேமுக்கு தனது படையுடன் வந்து இராணுவமே இல்லாத, எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத யூதர்களை அவன் கட்டுப்படுத்தி தேவாலயத்தை கைப்பற்றி, அவன் கொண்டு வந்த அந்த கிரேக்க தெய்வமாகிய ஜெயுஸினுடைய ஒரு சிலையை அங்கு வைத்து, அந்த ஜெயுஸுக்கு அவன் ஆடு மாடு மாத்திரமல்ல பன்றியையும் பலியிட்டு தேவாலயத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் அசுசிப்படுத்தினான். பாவம், யூதர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு தான் ராணுவமும் கிடையாது, ஒரு விதமான சக்தியும் இல்லாமல் இருந்தார்களே. போராட்டம் நடத்தினார்கள், தெருவிலே இறங்கி கோஷம் போட்டார்கள். அப்படி போராடினவர்களை ஆன்டியோகஸ் எபிஃபானஸுடைய ராணுவம் அடித்து துரத்தியது, கொலையும் செய்தது. கடைசியில் யூத தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் பாதையிலே இறங்கி தெருவாய் அவர்கள் கோஷம் போட்டுக்கொண்டு வந்தார்கள், எங்களது ஆலயத்தை அசுசிப்படுத்த வேண்டாம் என்று. அந்த படுபாவி ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கர்ப்பிணி பெண்களை தேவாலயத்து உப்பரையைக்கு கொண்டு போய் அங்கிருந்து அப்படியே தள்ளிவிட வைத்தான். அவர்கள் அப்படியே கீழே அந்த கற்பாறைகளிலே விழுந்து வயிறுகள் சிதறி, ஐயோ, ஒரு இரத்த கலரியிலே அகோரமாய் செத்து மடிந்தார்கள். அந்நேரம் அந்த எருசலேம் தேவாலயத்தின் பிரதான ஆசாரியனாய் இருந்தவர் மத்தாத்தியா என்கின்ற ஒரு ஐயா, லேவியர். அவரும் அவரது 5 மகன்மாரும் என்ன செய்ய தப்பி ஓடினார்கள் மோதீன் என்று சொல்லுகின்ற இடத்துக்கு. அங்கு ஓடி போய் அவர்களும் அவர்களோடே வந்த சில வாலிபர்களும் ஒளிந்து கொண்டார்கள். 2 வருடங்களுக்கு பிறகு அந்த மத்தாத்தியாவினுடைய மூத்த மகன் யெகூதா, தமிழிலே சொல்வது என்றால் யூதா, அவர் மற்ற வாலிபர்களோடு திடீரென எருசலேமுக்குள்ளே வந்து அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸுடைய ராணுவத்தை அவர்கள் எதிர்பாராதிருந்த நேரத்திலே தாக்கி, அவர்களை தோற்கடித்து, அவர்களை துரத்தியும் அடித்து எருசலேமையும் தேவாலயத்தையும் மீள கைப்பற்றிக் கொண்டார்கள். இது நடந்தது கிறிஸ்துவுக்கு முன் 165ஆம் வருடம். அப்படி கைப்பற்றினவுடன் இவர்கள் மாத கணக்கில் அந்த ஆலயத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் சுத்திகரித்து பவித்திரப்படுத்தி, கடைசியில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆலயத்தை மீள பிரதிஷ்டை செய்தார்கள், தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள்.
அவர்கள் அப்படி பிரதிஷ்டை செய்த அந்த நாள் கிமு 164 ஆண்டு கிஸ்லெவ் மாதம் 25ஆம் நாள். புரிகிறதா? அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வருடமும் கிஸ்லெவ் 25ஆம் நாள் ஹனுகா அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் கிபி 70 அவர்கள் துரத்தப்பட்டார்கள் அல்லவா இஸ்ரவேலை விட்டு. அதற்கு பிறகு அவர்கள் வெவ்வேறு தேசங்களுக்கு அகதிகளாய் ஓடி போனவர்களால் ஹனுகாவை ஒழுங்காக கொண்டாட முடியவில்லை. ஆனால் 1867ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அன்பானவர்களே, நீங்கள் யூடியூபிலே பார்த்தால் நான் சமீபத்திலே இந்தியாவிலே கடைசி காலங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். அதனுடைய தொகுப்பு வந்திருக்கிறது பல பாகங்களில். அதிலே இந்த யுபிலி வருடத்தை பற்றி நான் பேசி ஆண்டவர் எப்படி லண்டனிலே வாழ்ந்த ஒரு யூத குழுவினர், இயேசுவை தமது மேசியாவாய் ஏற்றுக்கொண்ட மெசியானிக் யூத குழுவினருக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்து உங்களை உங்கள் தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு போவேன் என்று மொழிந்து அதே வருடத்தில் அவர்களை ஒரு கூட்டத்தை கொண்டு போனார் என்று அதிலே நான் விளக்கமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த விவரங்கள் இங்கு வேண்டாம். அந்த சம்பவம் நடந்தது 1867ஆம் ஆண்டு. ஒரு பக்கம் இந்த லண்டனிலே இருந்து வந்த அந்த யூதர்கள் அந்நேரம் எருசலேமிலே ஆட்சி நடத்தி கொண்டிருந்த துருக்கிய ஒட்டமான் சாம்ராஜ்யத்து சுல்தானிடத்திலே பணம் செலுத்தி கொஞ்சம் காணிகளை எருசலேமின் புறநகர பகுதியிலே வாங்கிக் கொண்டார்கள். அதே நேரம் இவர்களுக்கு கொஞ்சமேனும் சம்பந்தமே இல்லாத மார்க் ட்வெயின் என்று சொல்லுகின்ற அமெரிக்க எக்ஸ்பெடிஷனர் ஒருவர், அவர் எருசலேமுக்கு வந்து எருசலேமின் நிலையை அவருடைய புத்தகத்திலே எழுதினார் என்று நான் அதிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்படி உபாகமம் 29ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று அதிலே கற்றுக் கொடுத்தேன். அதிலே சொல்லாத ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்லவா? அதே வருடம் 1867ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே மேற்கு கரையிலே சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியா அங்கே வாழ்ந்த ஒரு யூத ரவி, அவருடைய பெயர் ஜூலியஸ் எக்மான். அவர் அங்கிருந்த யூதர்களை அழைத்து ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் வைத்தார். கிபி 70 இன்று வரை நாங்கள் ஹனுகாவை கொண்டாடுவதை நிறுத்தி இருக்கிறோம், என்னே மனிதாகும். ஆகவே இந்த வருடத்தில் இருந்து ஹனுகாவை நாம் தொடங்க வேண்டும் என்று அவர் மிகவும் உத்வேகமாய் பேச யூதர்கள் மறுபடியும் ஹனுகாவை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில் அன்பானவர்களே, இன்று நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற இதே நாளில் யூதர்கள் அவர்களது ஹனுகாவை அவர்கள் தொடங்குகிறார்கள். அப்போ இந்த ஹனுகாவை அவர்கள் கிமு 164 கொண்டாடின விதம் மிகவும் அமர்க்களமாய் இருந்தது. விளக்குகளை ஏற்றினார்கள். வீடுகளிலே, வாசல்களிலே, தெரு ஓரங்களிலே, ஆலயத்திலே, ஆலய வளாகத்தில் இருந்த மரங்களிலே, எல்லா இடத்திலும் விளக்குகளை கட்டி அவர்கள் முடிந்த அளவு இரவாக 8 நாட்கள் அளவா இரவு பகல் இரவுகளையும் பகலாக்கும் விளக்குகளை அவர்கள் எரிய வைத்து வெளிச்சத்தின் பண்டிகையாக கொண்டாடினார்கள். ஹனுகா என்கின்ற அந்த சொல்லுக்கு, எபிரேய சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று யாஹ்வே, தேவனுடைய வெளிச்சம், ஹனுகா. அதே நேரம் பிரதிஷ்டை அல்லது அர்ப்பணிப்பு. ஆகவே அந்த பண்டிகைக்கு அவர்கள் ஹனுகா என்று பெயர் வைத்து அவர்களது குத்து விளக்கிலே, மெனோராவிலே 7 விளக்குகள் இருக்கும். ஒரு 2 விளக்குகளை அவர்கள் அதிகரித்து ஹனுகா மெனோரா 9 விளக்குகளை கொண்ட ஒரு குத்து விளக்காக அமைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் ஹனுகா கொண்டாடுகிறார்கள். பிற்காலத்திலே உலகத்தை ஆண்ட ரோமர்கள் இந்த ஹனுகா பண்டிகையின் பால் கவரப்பட்டார்கள். அவர்கள் கவரப்பட்டு அந்த பண்டிகை நாளை தங்களுக்கெனவும் எடுத்துக்கொண்டு தங்கள் சூரிய பகவானை அவர்கள் நமஸ்கரிக்கும் ஒரு நாளாக அதை மாற்றி டிசம்பர் 25 அவர்கள் சூரிய நமஸ்கார பண்டிகை நாளாக பிரகடனம் செய்து ஆசரித்து வந்தார்கள். அதனால் தான் ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், இது ரோமர்களுடைய சூரிய பகவானின் நமஸ்கார நாள், நாம் அதை கொண்டாடக்கூடாது என்று. அன்பானவர்களே, உலகத்திலே எத்தனை ஆயிரம் மதங்கள் உண்டு, எத்தனை கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. ஆகவே 365 நாட்களும் ஏதாவது ஒரு தெய்வத்தின் ஏதாவது ஒரு பண்டிகை நாளாய்த்தானே இருக்க போகிறது. அப்புறம் நமக்கென ஒரு நாள், எவனுமே எந்த தெய்வத்துக்கும் என்று பிரித்தெடுக்காத ஒரு நாள் இருக்குமா என்று பார்த்தால் இருக்குமா? இல்லையே. அப்போ விஷயத்துக்கு வருகிறேன்.
கிபி 312 கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவரானார் அல்லவா? 313க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரோம மதம் மடிந்து கிறிஸ்தவம் ஒரு கத்தோலிக்க மதமாய் வளர்ந்தது அல்லவா? அதற்கு பிறகுதான் அந்த சூரிய நமஸ்கார நாளாகிய டிசம்பர் 25 கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கொண்டாட ரோமர்கள் தீர்மானித்தார்கள். இயேசு அன்று பிறக்கவில்லை. இயேசு ஒன்றும் டிசம்பர் 25 பிறக்கவே இல்லை. அவர் எப்பொழுது பிறந்தார் என்று துல்லியமாய் சொல்ல முடியாது. குத்துமதிப்பாக அந்த காலநிலை, அந்த மெய்ப்பர்கள் எங்கிருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இவற்றின் அடிப்படையிலே குத்துமதிப்பாக நாம் ஊகிக்கலாமே ஒழிய இயேசு இந்த நாளிலே பிறந்தார் என்று சொல்ல முடியாது. அவர் சிலுவையில் அறையுண்ட நாளை சொல்லலாம், அவர் உயிர்த்தெழுந்த நாளை சொல்லலாம், அவர் வரவேறின நாளை சொல்லலாம். ஆனால் அவர் பிறந்த நாளை சொல்ல முடியாது. ஆனால் பிறந்த நாளை கொண்டாடினால் என்ன? இன்றைய எத்தனையோ பேருக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறார்கள். இன்று சிலர் நாய், பூனை, கழுதைக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். தேவன் மனிதனாய் வந்த அந்த இன்பகரமான விஷயத்தை ஒரு வைபவமாய் கொண்டாடினால் தான் என்ன? ஆகவே நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற ஒரு ஆள். சிலர் சொல்வார்கள், புதிய ஏற்பாட்டிலே கொண்டாடினார்களா? பவுலும் பேதுருவும் யோவானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்களா? ஒழுங்காக பேசினால் ஒழுங்காக தர்க்கம் பண்ணலாம். சிலர் நையாண்டித்தனமாய் பேசும்பொழுது நான் சொல்லுவேன், பவுலும் பேதுருவும் யோவானும் காட்சட்டை அணிந்தார்களா? இப்படி கண்ணாடி, மூக்கு கண்ணாடி அணிந்தார்களா? வேதத்தை இப்படி புத்தகமாய் வைத்து படித்தார்களா? ஆகவே சும்மா அந்த தேவையில்லாத கதையெல்லாம் கூடாது என்று நான் சொல்லுவேன். மற்றபடி அந்த கிறிஸ்துமஸ் மரம் வைப்பது ஒன்றும் எரேமியாவிலே வருகின்ற அந்த விக்கிரக ஆராதனை அல்ல. ஹனுக்காவிலே அடையாள ரீதியாக எல்லா இடங்களிலும் விளக்கை அவர்கள் கொளுத்தினார்கள். அதுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி, இதுதான் ஹனுக்காவுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் இடையில் இருக்கிற பௌதீகமான தொடர்பு. ஆவிக்குரிய தொடர்பை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். எப்படி என்றால், வேதத்திலே ஹனுக்கா பண்டிகை உள்ளதா? நிச்சயமாக பழைய ஏற்பாட்டிலே இல்லை, இருக்க வழி இல்லை. ஏன்? பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா புத்தகம் எழுதப்பட்டதே கிமு 400. ஹனுக்கா தொடங்கியது கிமு 164. ஆகவே பழைய ஏற்பாடு எழுதி முடிந்து 140 வருடங்களுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடக்கிறது. 400 இருந்து 164 240. மல்கியாவுக்கு 240 வருடங்களுக்கு பிறகு தான் இந்த ஹனுக்காவே வந்தது. ஆகவே பழைய ஏற்பாட்டை விட்டுவிடுவோம், அதிலே ஹனுக்கா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியானால் புதிய ஏற்பாட்டிலே இருக்க வேண்டுமா? ஆம், இருக்கிறதா? இயேசுவானவர் ஹனுக்கா பண்டிகையை கொண்டாடினாரா? சரி, வாருங்கள் நாம் யோவான் 10வது அதிகாரத்துக்கு போவோம். யோவான் 10வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே இருந்து 30வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக இந்த செய்தியை வழங்க போகிறேன். 22வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாறி காலமுமாய் இருந்தது. இப்போ தமிழிலே பாருங்கள், தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் 21ஆம் நூற்றாண்டிலே வாழுகிறோம். இணைய வசதிகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு எபிரேய மொழி தெரியாவிட்டால் பரவாயில்லை, தெரிய தேவையும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கூகுளுக்கு போய் யோவான் 10:22 தட்டச்சு செய்து அதை எபிரேய மொழியிலே சொல்ல சொல்லி அந்த சொற்களை வாசித்து பாருங்கள். இட்டலினியர் பைபிளிலே நீங்கள் சும்மா யோவான் 10:22 இட்டலினியர் என்று அடித்தால் கிரேக்க மொழியும் ஆங்கிலமும் வரும். ஏனென்றால் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியிலே. ஆனால் எபிரேய மொழியிலே வேண்டும் என்று நீங்கள் கேட்டு அதை கொஞ்சம் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹனுக்கா பண்டிகை என்று. அந்த ஹனுக்கா என்றதை தமிழிலே பிரதிஷ்டை என்று மொழிபெயர்த்து வழங்கி இருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர். புரிகிறதா? அப்போ நாம் இப்படி வாசிப்போமா? பின்பு எருசலேமிலே தேவாலய ஹனுக்கா பண்டிகை வந்தது, மாறி காலமுமாய் இருந்தது. மாறி காலம், மாறி என்றால் டிசம்பர் மாதம் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் அங்கு குளிராய் இருக்கும். 23ஆம் வசனம், இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே விளையாடிக் கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், இயேசுவானவர் கலிலேயாவை சேர்ந்தவர். அவர் வளர்ந்தது நாசரேத்திலே. அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரது தலைமையகமாக கொண்டிருந்தது கப்பர்நகூம், கலிலேயா. ஆனால்
நாம் வேதத்தின் 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும் பொழுது பண்டிகைகளின் போது இயேசு எருசலேமுக்கு போனார் என்று நம்மால் பார்க்க முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற 7 பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் அலியா பண்டிகைகள் அல்லது பில்கிரிம் ஃபெஸ்டிவல்ஸ் என்று சொல்வார்கள். எருசலேமுக்கு போய் கொண்டாட வேண்டிய பண்டிகைகள். அந்த பண்டிகைகளுக்கு இயேசுவானவர் கண்டிப்பாய் எருசலேமுக்கு போவது வழக்கம். உங்களுக்கு தெரியும், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் முதல் தமது அற்புதத்தை செய்த பிறகு கானா ஊரில் அவர் எருசலேமுக்கு போகிறார் பஸ்கா பண்டிகையை கொண்டாட. இப்படி இயேசுவானவர் பண்டிகைகளின் போது எருசலேமுக்கு வருவது வழக்கம். இம்முறையும் அவர் வந்திருக்கிறார் அந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகையை கொண்டாட அல்ல, ஹனூக்கா பண்டிகையை கொண்டாட வந்து சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சாலமோனுடைய மண்டபம் என்றால் என்ன? தேவாலயத்தின் முகப்பு பகுதியிலே, வாசல் பகுதியிலே, கிழக்கு திசையிலே அழகான ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருந்தது பல தூண்களோடு. அந்த மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்கும் வாசலுக்கு தான் அலங்கார வாசல் என்று பெயர். அலங்கார வாசலாலே ஞாபகம் இருக்கிறதா? அந்த வாசல் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஞாபகம் இருக்கிறதா? பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வரும் பொழுது ஒரு நோயாளி அவர்களிடத்திலே பிச்சை கேட்பான். பேதுரு சொல்வார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதே நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடவென்று. அது நடந்தது இந்த சாலமோனுடைய மண்டபத்தில் அந்த அலங்கார வாசலிலே. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லலாம். நமக்கெல்லாம் அனனியா சப்பீராளுடைய சம்பவம் நன்றாய் தெரியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அனனியா பொய் சொல்லி பேதுருவினிடத்திலே அவர் பொய் கணக்கு காட்டி அப்புறம் அவர் மடிந்து விழுகிறார். அவரை அடக்கம் பண்ணிவிட்டு வாலிபர்கள் வரும் போது சப்பீராளும் பொய் சொல்லி மடிந்து, அதே வாலிபர்கள் சப்பீராளை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்களா? உங்களுக்கு தெரியுமா அது எங்கே நடந்தது என்று? நீங்கள் பிறகு பாருங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா சீஷர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றும் இவற்றை கேள்விப்பட்ட எல்லாரும் பயத்துக்குள்ளானார்கள். 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நாடோறும் சாலமோனுடைய மண்டபத்திலே வழக்கம் போல கூடினார்கள் என்று. ஆகவே சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அனனியா சப்பீராளுடைய சம்பவம் இந்த சாலமோனுடைய மண்டபத்தில் தான் நடந்திருக்க வேண்டும் என்று அதை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏதோ சரி, நமது விஷயத்துக்கு வருவோமே. யோவான் 10க்கு இயேசுவானவர் சாலமோனின் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த சாலமோனின் மண்டபம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? அங்குதான் அமர்ந்து ஆலோசனைகளை முன்னெடுப்பார்கள். கலந்து ஆலோசிப்பது, ரபிமார் கற்றுக் கொடுப்பது, பரிசேயர்கள் வேத பாரகர்கள் தர்க்கம் செய்வது, இப்படி இந்த அறிவு சம்பந்தமான, வாதம் சம்பந்தமான, கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் சம்பந்தமான விடயங்கள் நடைபெறுகின்ற மண்டபம் தான் அந்த சாலமோனுடைய மண்டபம். இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அன்பானவர்களே, நமது கிறிஸ்துமஸ் செய்தி என்னவென்று பார்ப்பதற்கு தொடர்ந்து வாசிப்போம். இன்று ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் இயேசுவின் மூலமாக? யோவான் 10 இருந்து பாருங்கள், 24வது வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எது வரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறேன்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். தெளிவாய் சொல்லும் என்றார்கள். அப்போ இந்த யூதர்களுக்கு இயேசுவை பார்க்கும் பொழுது கடுப்பு வந்தது, கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. அடே, இவர் தானா கிறிஸ்து? இவர் தானா மேசியா? இவரிடமே கேட்போம். இயேசுவே பேசாமல் தெளிவாய் சொல்லுவேன், நீர் கிறிஸ்துவானால் அதை சொல்லி தொலையுமேன் என்பது போல அவர்கள் கேட்கிறார். இயேசு வழங்கும் பிரதி உத்தரத்தை பாருங்கள். 25ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. சொல்லவில்லையா? என்னமோ நான் சொல்லவே இல்லைன்னு கேட்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் நான் ஏதோ சொல்லவே இல்லை என்பது போல வினவுகிறீர்கள். நான் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், யூதர்களே, சொன்னேன், நான் சொன்னதை நிரூபிக்க சில கிரியைகளையும் செய்தேன்.
சொல்லியும் செய்தும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஏன் தெரியுமா? உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் அளவின்படி, உங்கள் எதிர்பார்ப்பின்படி நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இதை நான் விளக்கப்படுத்துகிறேன், கேளுங்கள் அன்பானவர்களே. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான செய்தி. நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு செய்தி. இன்று முதல் நமது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இப்ப பாருங்கள், இந்த டாக்டர் ஜாகிர் நாயக் போன்றவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் இயேசு தன்னை தேவன் என்று சொல்லவில்லை, இயேசு தன்னை வணங்க சொல்லவில்லை, இப்படியே சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். நீங்களே சொல்லுங்க, இயேசு தன்னை தேவன் என்று சொல்லவில்லையா? எத்தனை விதங்களிலே சொல்லி இருக்கிறார். ஏன் இப்ப இங்கே கூட 30வது வசனத்திலே பாருங்கள், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஏகப்பட்ட இடங்களிலே இயேசுவானவர் தான் தேவன் என்பதனை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏன் டாக்டர் ஜாகிர் நாயக் போன்றவர்களுக்கு அது புரிய மாட்டேன் என்கிறது என்றால், அவர்கள் எதிர்பார்க்கும் மொழி நடையிலே அது இல்லை. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இயேசு இப்படி சொல்ல வேண்டுமா? நான் தான் தேவன், என்னை வணங்குங்கள். அவர் எபிரேய மொழியிலே யூதர்களுக்கு புரிகின்ற விதத்திலே, அராமிய மொழியிலே 1ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்றவர்களுக்கு புரிகின்ற விதத்திலே, கிரேக்க மொழியிலே புதிய பாட்டை வாசிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நமக்கு விருப்பமான மொழி நடையிலே, நமக்கு தெளிவாய் விளங்குகின்ற விதத்திலே விளங்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய பிரச்சனை. இதே தான் இங்கும் நடக்கிறது. இப்போ அன்பானவர்களே, இயேசு அந்த யூதர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னேன், செய்தும் காட்டினேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை? அவர்களுடைய கேள்வியிலே அந்த பதில் இருக்கிறது. தெளிவாய் சொல்லும், தெளிவாய் சொல்லும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மிலே அநேகர் கணிதம் படிக்கின்றோம், விஞ்ஞானம் படிக்கிறோம், தத்துவ ஞானம் படிக்கிறோம், பொறியியல் படிக்கிறோம், கணனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறோம். இவையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது கற்றுக் கொடுக்கிறவர்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பார்த்து நாம் கஷ்டப்பட்டு படிக்கிறோமா, அல்லது அவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற விதம் தெளிவில்லை, எனக்கு புரிகின்ற விதத்திலே கற்றுக்கொடு என்று சொல்லுகிறோமா? யோசிங்கள். இப்போ +2 மற்றும் O level, A level இந்த பரீட்சைகள் எழுதுகின்ற பிள்ளைகளை பாருங்கள். அந்த பரீட்சைக்கு படிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள். சில நேரம் உறங்காமல் விடிய விடிய படிக்கிறார்கள், பதறி பதறி படிக்கிறார்கள். அப்படி பிள்ளைகள் வீட்டிலே படிக்கும் பொழுது மற்றவர்கள் எவ்வளவு ஒத்தாசை கொடுக்கிறோம். அந்த பிள்ளையின் அறைக்கு போய் சாப்பாடு கொடுக்கிறோம், தேநீர் கொடுக்கிறோம், அந்த பிள்ளையினுடைய உடைகளை எல்லாம் கழுவி கொடுக்கிறோம், அந்த பிள்ளைக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்கிறோம். ஏன்? பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கிறது. அப்படிதானே? சரி, நாம் இப்பொழுது பாடசாலை படிப்பை முடித்துவிட்டு சர்வகலாசாலை யூனிவர்சிட்டி வந்து விட்டோம், கல்லூரி படிப்புக்கு. அப்போ எப்படி படிக்கிறோம்? 1ஆம் ஆண்டிலே படிக்கிறோம். அது முடிய 2ஆம் ஆண்டுக்குள் போகிறோம். அது முடிய 3ஆம் ஆண்டுக்கு போய்தான் இளநிலை பட்டதாரிகள் ஆகிறோம். அதற்கு பிறகுதான் முதுநிலை பட்டத்துக்கு படிக்கிறோம். அதற்கும் பிறகுதான் கலாநிதி பட்டத்துக்கு படிக்கிறோம். இப்படி படிப்படியாக 1ஆம் வகுப்பிலே இருந்து படித்து 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 மேலே வந்து 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 ஆரம்பத்தில் இருந்த அந்த இலகுகள் மறைந்து கஷ்டங்கள் கூடி 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 அதிகமாய் படிக்க 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 கஷ்டப்பட்டு படிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன் அன்பானவர்களே. உங்களிலே சிலர் பல பட்டங்களை பெற்றவர்கள் இருப்பீர்கள். சிலர் வக்கீல் பட்டங்கள், BA, BL, MA, BL, இன்னும் எத்தனையோ லா டிகிரிஸ் படித்தவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சட்டத்தரணியாக படிக்க எவ்வளவு இரவுகளை தூங்காமல் கழித்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் எல்லாம் புரிந்தனவா? இல்லை. அது சட்டமாய் இருக்கட்டும், கணிதமாய் இருக்கட்டும், விஞ்ஞானமாய் இருக்கட்டும், ஏன் தமிழ் இலக்கியமாய் கூட இருக்கட்டுமே, படிப்பு என்றாலே கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒன்று. அப்படித்தானே? சும்மா என் நிலைக்கு எனக்கு ஆசையாய் எனக்கு விரும்புகிறபடி நான் படிக்கிறேன் என்றால் அதற்கு பெயர் பாட புத்தகம் அல்ல, நாவல். சின்ன காலத்தில் அம்புலி மாமா அது வாசித்தால் இன்பமாய் இருக்கும், புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு ஏற்ற விதத்தில் புரிந்து கொள்வோம். அப்போ தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிறவன் மறுபடியும் முருங்கை மரத்தின் மீதேறி அந்த உடலை கீழே இறக்கி கொண்டான். ஞாபகம் இருக்கிறது அம்புலி மாமா. அப்போ இப்போ பட்டங்களுக்கு படிக்கும் பொழுது அது அம்புலி மாமா கதையும் நாவல்களும் அல்ல.
அது படிப்பு. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது அவதிப்பட வேண்டி வரும், தூக்கத்தை இழக்க வேண்டி வரும், உறக்கமின்றி படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை படிக்க வரும்போது மாத்திரம் ஏன் நமக்கு இலகுவாய் வர வேண்டும்? எத்தனை பேர் இப்படி சொல்லுகிறார்கள், பாஸ்டர் எனக்கு பழைய ஏற்பாடு என்றாலே அலர்ஜி. ஏன் புரிய மாட்டேங்கிறதே பாஸ்டர், பெரியதாக இருக்கிறதே பாஸ்டர், அதில் வருகிற பெயர்களை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளவே முடியாது. பெயர் பட்டியல் இருக்கிறது, கதைகள் இருக்கின்றன. அது மாத்திரமா, இவனை வெட்டு அவனை வெட்டு, ரத்தம் சிந்துதல். ஐயோ, புதிய ஏற்பாடு என்றால் பரவாயில்லை. சங்கீதம் மிகவும் இன்பமானது. அன்பானவர்களே, நாம் படித்து பட்டம் வாங்கி ஒரு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்க போகிறோம். ஏன் சம்பாதிக்க போகிறோம்? இந்த உலகிலே சாப்பிட்டு குடித்து வாழ. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பதே இந்த உலகில் ஒரு நல்ல நிலைமையில் வாழ. இந்த உலகில் நல்ல நிலைமையில் வாழவே அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் என்றால், நித்திய ஜீவன் அருளும் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏன் கஷ்டப்பட்டு படிக்க கூடாது? ஏன் அது மாத்திரம் நமக்கு இலகுவாய் அம்புலி மாமாவாய் நம் கையிலே வர வேண்டும்? புரிகிறதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு துறையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சட்டத்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், கணிதத்துறையாக இருக்கட்டும், கணினியல் துறையாக இருக்கட்டும், பொறியியலாக இருக்கட்டும். இந்த எந்த துறையில் இருக்கின்ற உயர் படிப்பையாவது அம்புலி மாமா தரத்துக்கு இறக்கி சுருக்கி இலகுவாக்கி கற்றுக் கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாதல்லவா? அதுபோல இவற்றையெல்லாம் விடவும் ஆழமான, அதிசயமான, நித்தியமான தேவ வார்த்தையை மாத்திரம் இலகுவாக்கித்தா 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 என்று கேட்பதில் என்ன நியாயம் என்று நான் கேட்கிறேன். அதற்காக நான் சொல்லவில்லை வேதம் முழுக்க கஷ்டமானது என்று. கிடையவே கிடையாது. புதிதாய் வந்த கிறிஸ்தவன் கூட இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் விஷயங்களை புரியப்படுத்துகிறார். இனிமையாய் தேவன் அப்பாவாய் இருந்து பிள்ளைக்கு பேசுவதாய் பேசுகிறார். ஆனால் அது போதுமா? ஆழமாய் போக வேண்டாமா? தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை நாம் ஆராயக்கூடாதா? நீதிமொழிகள் 25:2 அழகாய் சொல்லவில்லையா? காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அவற்றை ஆராய்ந்து அறிவது ராஜாக்களின் மேன்மை என்று. நாம் இல்லையா ராஜாக்கள்? நாம் வெளிப்படுத்தல் 1:6 படி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோமே. அப்போ ஏன் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை ராஜாக்களாகிய நானும் நீங்கள் ஆராய்ந்து படிக்க கூடாது? ஏன் வசனத்தை படிக்க கொஞ்சம் உறக்கத்தை தியாகம் செய்யக்கூடாது? ஏன் வசனத்தை படிக்க கஷ்டப்படக்கூடாது? ஏன் வசனத்தை வாசிக்க சிரமப்பட்டு அந்த 2 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது போல கிரேக்க சொல் வருகிறது ஸ்பூடாசோ. மிகவும் ஆழமாய் கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள். Study to show thyself approved unto God, a workman who needeth not be ashamed but rightly dividing the word of truth. இப்படி ஏன் நாம் ஆழமாய் படிக்க கூடாது என்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அப்போ இந்த வேதம் பொறியியலை விட உன்னதமானதா இல்லையா? நீதித்துறையை, சட்டத்துறையை விட உன்னதமானதா இல்லையா? மருத்துவத்தை விட உன்னதமானதா இல்லையா? பொறியியலை விட உன்னதமானதா இல்லையா? உலகத்தில் இருக்கின்ற ஏனைய தத்துவ ஞானங்கள் எந்த ஞானமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட உயர்ந்தது வேதம் இல்லையா? அவற்றுக்காய் சிரமப்பட்டு படிக்கும் நாம் ஏன் தேவனுடைய வார்த்தையை சிரமப்பட்டு படிக்க கூடாது? ஆகவே அன்பானவர்களே, இயேசுவானவர் அழகாய் சொல்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன் அன்பானவர்களே, இனி இந்த வேதத்தில் சொன்னதற்கு புறம்பாய் ஆண்டவர் சொல்ல எதுவுமே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். நான் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவன். நான் ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டர். தரிசனம் காணுவோம், சொப்பனம் பார்ப்போம், தீர்க்க தரிசனம் உரைப்போம், தேவதூதர்கள் வரட்டும். இவை எல்லாம் தேவனுடைய வசனத்தின் படியாய் இருக்க வேண்டும். அப்போ இவை தேவ வசனத்தின் படியாய் இருக்கிறதா என்று ஆராய்வதற்கு வேத அறிவு நமக்கு இருக்கக்கூடாதா? ஆழமாய் போக வேண்டுமா இல்லையா? யோசியுங்கள் அன்பானவர்களே. அதைத்தான் இயேசுவானவர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ அடுத்த வசனத்திலே அவர் அவர்களை எப்படி சாடுகிறார் என்று பாருங்கள். 26ஆம் வசனம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். யூதர்களை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் என் மந்தையின் ஆடுகள் அல்ல என்று.
இந்த வசனம் சும்மா ஒரு வசனமாய் எனக்கு தெரியவில்லை, ஹனுக்காவையும் கிறிஸ்துமஸையும் இணைத்தும் ஒரு வசனமாய் எனக்கு தெரிகிறது. இந்த சம்பவம் நடக்கிறது ஹனுக்கா பண்டிகையின் போது. ஆனால் இயேசுவானவர் ஆடுகள் மேய்ப்பன் என்கின்ற தாற்பயத்தை பேசுகிறார். அப்போ கிறிஸ்துமஸிலே என்னத்தை கொண்டாடுகிறோம்? தேவன் மனிதனாய் பிறந்தார். அவர் எப்படி பிறக்கிறார்? ஆட்டுக்குட்டியானவராக. அதனால் தான் பெத்லகேமிலே மேய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் போய் சொல்லுகிறார்கள், ஏதோ தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், அவரை போய் பாருங்கள் என்று. அப்போ மேய்ப்பர்கள் போய் ஆட்டுக்குட்டியானவராய் பிறந்த இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசு ஆட்டுக்குட்டியானவராய் பிறந்து அவர் பலியாகி இன்று நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இப்ப என்னை பாருங்கள், என்னை பாஸ்டர் என்று சொல்கிறார்கள். பாஸ்டர் என்றால் என்ன? பட்டம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. மேய்ப்பன் என்ற அர்த்தம். இப்போ நான் என்னுடைய மந்தைக்கு மேய்ப்பன் தான். ஆனால் நானும் ஒரு ஆடு அல்லவா? நான் தேவனுக்கு ஆடாய்த்தானே இருக்கிறேன். அதுபோல இயேசுவானவர் ஆடாய் வந்து, அவர் மேய்ப்பன். பழைய ஏற்பாட்டிலும் அவர் மேய்ப்பன், பிறகும் அவர் மேய்ப்பன். ஆனால் அந்த மேய்ப்பனே ஆடாய் வந்து நம்மையும் அவரது மந்தைகளாக்கி நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ ஹனுக்காவின் போது யூதர்களுக்கு நீங்கள் என்னுடைய மந்தையில் இருக்கின்ற ஆடுகள் அல்ல என்று மொழிந்து அந்த ஆடு மந்தை கிறிஸ்துமஸ் தாற்பயத்தை ஹனுக்காவோடு இணைக்கிறார் இயேசு அழகான ஒரு விதத்திலே. சரி, இப்போ 27, 28 வசனங்களிலே ஒரு சில விஷயங்களை இயேசுவானவர் அவரது விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார். அதை கிரமமாய் பார்ப்போம். அது என்ன சொல்லுகிறது என்பது மாத்திரமல்ல, எந்த வரிசையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. பார்ப்போமா? இது முதலாவது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இரண்டாவது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். மூன்றாவது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான்காவது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஐந்தாவது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஆறாவது, ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இந்த 6 காரியங்களையும் சுருக்கமாய் பார்ப்போம், ஆனால் கிரமமாயும் பார்ப்போம். 1, 2, 3 என்ற அந்த வரிசையில் தான் வருகிறது. 2, 1, 4, 5, 3 அப்படி ஒழுங்கற்ற வரிசையில் வரவில்லை. முதலாவது நடந்தால் தான் இரண்டாவது நடக்கும், முதலாவதும் இரண்டாவதும் நடந்தால் தான் மூன்றாவது நடக்கும், முதல் 3, 1, 2, 3ஆக நடந்தால் தான் 4வது நடக்கும். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது, பார்ப்போம். முதலாவது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. வேதம் வேதம். அப்போ இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் வேதத்தை வாசிக்கிற ஆடுகள். அன்பானவர்களே, வசனத்தை கேட்கிறது என்பது பிரசங்கம் கேட்பது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கும் போது கூட கண்களால் கேட்கிறோம். சத்தமாய் வாசிக்காவிட்டால் கூட கண்களால் வாசிக்கும் போதும் ஆவிக்குரிய காதுகள் அந்த வசனத்தை கேட்கின்றன. ஆகவே என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்றால் கிறிஸ்தவர்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது முதலாவது முக்கியம் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. புரிகிறதா? வேத வசனம் விளங்குகிறதா இல்லையா, கஷ்டமா இருக்கிறதா, அதான் இதான் இதெல்லாம் தெரியவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது அது நடந்தால் தான் இரண்டாவது நடக்கும். இரண்டாவது என்ன? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். வாவ்! அந்த கிரேக்க சொல் கினோஸ்கோ என்பது ஒரு அருமையான ஒரு சொல். சும்மா எனக்கு எனக்கு உங்களை ஞாபகம் இருக்குது, எனக்கு உங்களை தெரியும், அது அல்ல. இது ஒரு உறவின் ஐக்கியம். அன்பானவர்களே, அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி. ஆனால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆடுகளுக்கும் எனக்கும் ஒரு உறவின் ஐக்கியம் இருக்கிறது. நான் அவர்களோடு உறவாடுகிறேன் என்கிறார் இயேசு. உங்களோடு உறவாட வேண்டுமா? அவருடைய வசனத்தை செவி கொடுங்கள். தவறான அவருடைய வசனத்தை கேட்க 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 அவர் நம்மோடு உறவாடுவார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். மூன்றாவது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. வாவ்! பிசாசுக்கு இது தெரியும். பிசாசுக்கு தெரியும் இயேசுவின் ஆடுகள் இயேசுவின் பின்னே தான் போக வேண்டும். அப்ப என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த ஆடுகளை வேறு மதங்களின் பின்னால், வேறு தெய்வங்களின் பின்னால் கொண்டு போக வைப்பது கஷ்டம். அதனால் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளேயே சில
ஹீரோக்களை, நாயகர்களையும் நாயகிகளையும் எழுப்பி விடுகிறான். புரியுதா? அப்போ இயேசுவுக்கு பின்னே போக வேண்டியவர்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு பின்னே போவார்கள், இந்த சுவிசேஷகருக்கு பின்னே போவார்கள், இந்த ஆராதனை வீரருக்கு பின்னே போவார்கள். இப்படி கொரிந்தியரை நடந்து ஞாபகம் இருக்கிறதா? ஓ, நான் அப்போலோவை சேர்ந்தவன், ஓ நான் பவுலை சேர்ந்தவன், ஓ நான் பேதுருவை சேர்ந்தவன். இது போல ஹீரோ வர்ஷிப் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே, தமிழர்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் பிசாசு இப்படி ஒரு இந்த ஹீரோ வர்ஷிப், நாயக நமஸ்காரத்தை திணித்து வைத்திருக்கிறான். ஆகவே அவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டமான ஊழியர்கள், ஊழியக்காரிகள் உண்டு. அவர்கள் பின்னே போவது, அந்த ஊழியக்காரன் எங்க கூட்டம் வைத்தாலும் அங்கு மாத்திரம் போவேன், இவர் எங்கு எந்த நிகழ்ச்சியில வந்தாலும் அதை பார்ப்பேன், அவர் என்ன சொன்னாலும் அது தேவ வாக்குத்தான். அன்பானவர்களே, இப்போ யாராவது என் பின்னே வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ நான் ஒழுங்காய்த்தான் ஆண்டவரோடு நடக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். என் பின்னே வருகிறார்கள். ஒரு வேளை நான் தவறி பிள்ளையான வழியிலே போனால் இந்த என் பின்னாலே வருகிற அப்பாவி மக்கள் அவர்கள் தங்களை அறியாமலேயே ஒரு பிள்ளையான வழிக்குள்ளே போக போகிறார்களா இல்லையா? ஏன் அவர்கள் என்னை நம்புகிறார்கள், நான் சரியான வழியில் தான் போவேன் என்று நம்புகிறார்கள். ஒரு நாளும் நாசியில் சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனையும் நம்பக்கூடாது. என்னை நம்பி நான் ஒரு வேளை தவறான வழியிலே போய்விட்டால் அப்புறம் என்னை நம்பி என் பின்னே வந்தவர்கள் அதை காரணமாய் வைத்துக் கொண்டு பரலோகம் போக முடியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாது, பாஸ்டர் சுரேஷ் தப்பான வழியிலே போக மாட்டார் என்று நினைத்தோம், இப்போதான் தெரிகிறது அவர் தப்பான வழியிலே போயிருக்கிறார் என்று, ஆகவே எங்களை மன்னியுங்கள். முடியுமா? முடியாது. ஆகவே சுரேஷ் அல்ல, எந்த கொம்பன் பின்னாலேயும் எந்த கொம்பி பின்னாலேயும் போக வேண்டாம், இயேசுவின் பின்னே செல்லுங்கள். நான் முன்பு ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறேன், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் யூடியூபில் இருக்கிறது. விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். இயேசுவை யாராவது அழைத்துக் கொண்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் தானே சொன்னீர், வாரும் என்று அழைத்துக் கொண்டு போகிறவர்கள் விசுவாசிகள். ஆனால் இயேசு எங்கே போகிறார் என்று பார்த்து அவரை பின்தொடர்கிறவர்கள் சீஷர்கள். நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் என்று தான் இயேசுவானவர் சொன்னார். ஆகவே நாம் சீஷர்களாய் வாழ வேண்டும், இயேசுவின் பின்னே போக வேண்டும். எந்த ஊழியன் பின்னையும் போகாதீர்கள், எந்த ஊழியக்காரி பின்னையும் போகாதீர்கள், தீர்க்க தரிசனங்களின் பின்னே போகாதீர்கள், அற்புத அடையாளங்களின் பின்னே போகாதீர்கள், இயேசுவின் பின்னே செல்லுங்கள். பாருங்கள், இந்த 3 காரியங்களும் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இயேசுவை பின்பற்றுகிறவன் வசனத்தின்படி வாழ்வான், வசனத்தை பின்பற்றுவான். ஆகவே சுரேஷே ஏதாவது ஒன்று சொன்னால் வசனத்திலே பார்ப்போம், இது உண்மையா, வசனத்தின்படி உண்மையா இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வோம், இல்லாவிட்டால் சுரேஷுக்கு ஒரு கும்பிடு. இப்படித்தான் வாழ வேண்டும். வசனம் வசனம் வசனம், வசனத்துக்கு பின்னே போங்கள். இயேசுக்கு பின்னே போவது என்பது வசனத்துக்கு பின்னே போவது. ஏனென்றால் இயேசுவானவர் தான் வார்த்தையானவர். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுகிறது? யோவான் 1:14 படி அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம மத்தியிலே வாசம் செய்தார். ஆகவே அன்பானவர்களே, அதற்கு பின்னே செல்வது என்பது வேதத்துக்கு பின்னே செல்வது. அடுத்து 4ஆவதாக 24 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இப்படி இந்த முதல் 3 நடந்தால் தான் நித்திய ஜீவன். இப்போதான் சில பேர் வந்து இனிமையாய் சொல்லிக் கொடுக்கிறார்களே கல்வினிசத்தை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் என்ன கூத்தாடினாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டீர்களா? Once saved, always saved. You will never lose your salvation. Eternal security. ஜான் கால்வின் கற்றுக் கொடுத்தது காதுக்கு இனிமையாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டுவிட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், இனி எந்த கூத்தாடினாலும் பரலோகத்துக்கு போய்த்தான் ஆவோம். போய் இந்த முதல் 3 நடந்தால்தான் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் அடைந்த பிறகு அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. 5வது, நாம் மரித்த பிறகு அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நாம் அவரோடு போகிறோமே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போன பிறகு ஒரு நாளும் நாம் கெட்டு போவது கிடையாது. ஒருவனும் அதாவது அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒரு நாளும் நாம் வசனத்தின்படி ஆண்டவரோடு வாழ்ந்தால் யாராலும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. வசனம் நம்மை காத்துக் கொள்ளும். அற்புதத்தின் பின்னே ஓடுகிறவர்கள் பறித்துக் கொள்ளப்படுவார்கள். தீர்க்க தரிசன
தரிசனங்களின் பின்னே ஓடுகிறவர்கள் பறித்துக் கொள்ளப்படுவார்கள். அடையாளங்களின் பின்னே ஓடுகிறவர்கள், சொப்பனங்களின் பின்னே ஓடுகிறவர்கள், தரிசனங்களின் பின்னே ஓடுகிறவர்கள் பறித்துக் கொள்ளப்படுவார்கள். வசனத்தின் பின்னே ஓடுகிறவர்கள் பறித்துக் கொள்ளப்படவே மாட்டார்கள். அன்பானவர்களே, அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இப்போ பாருங்க, பயங்கர இறையிலை கொடுக்கிறார். ஹனுக்கா விலை வந்து பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த யூதர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு விஷயத்தை போடுகிறார். என்ன? பிதா யாஹ்வே என்கின்ற நமது தேவன் இருக்கிறார், அவர் என் பிதா. வாவ்! அந்த என் பிதா எனக்கு இவர்களை தந்திருக்கிறார், அவர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இப்போ அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். 28ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறார், அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. 29ஆம் வசனத்தை சொல்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ அந்த யூத அவர்கள் எல்லாம் நல்ல அறிவாளிகள் அல்லவா, சாலமோனின் மண்டபத்தில் உலாவுகிறவர்கள். என்னடா இவர் தன் கை என்று சொல்கிறார், அப்புறம் தன் பிதாவின் கை என்று சொல்கிறார், இவர் கையா பிதாவின் கையா? அவர்கள் யோசிக்கும் போதே 30வது வசனம் வருகிறது, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அதுதான். அவர் ஏசாயா 9:6 படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பிறந்து வந்தவர் தான். ஆனால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானபுரம். இயேசுவை குமாரனாயும் காட்டி அதே வசனத்தில் அவரை வல்லமை உள்ள தேவனாயும் காட்டி விடுகிறது. அதைத்தான் இயேசுவானவர் இங்கே சூட்சுமமாக இவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. அன்பானவர்களே, இதுதான் இன்றைய இந்த விசேஷ கிறிஸ்துமஸ் செய்தி. அப்போ இந்த ஹனுக்காவின் போது வெளிச்சமாய் வந்த இயேசு, நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு, அந்த யூதர்களுக்கு தன்னுடைய மந்தையை பற்றி பேசுகிறார், தன்னுடைய இறை தன்மையை பற்றி பேசுகிறார், தானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறதாய் பேசுகிறார். அந்த ஹனுக்காவை கொண்டாடினதன் மூலம், அந்த ஹனுக்காவை ஏற்படுத்தினதும் இவர்தான் என்பதனை காட்டி, அதை தனக்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகிலிருந்து தன் பிறப்பை கொண்டாட போகின்ற அந்த கிறிஸ்துமஸோடு இணைத்து பேசுகிறார். இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், முக்காலமும் அறிந்தவர் அல்லவா? அவருக்கு தெரியாதா இன்னும் 300 வருடங்களுக்கு பிறகு என் பிறந்த நாளை இவர்கள் கொண்டாட போகிறார்கள் என்று? எப்போ கொண்டாட போகிறார்கள்? கிறிஸ்துவ 25. ஆகவே அதையே ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே தன் பிறப்பையும், தன் மெய்ப்பன் தன்மையையும், தனக்கு கிடைத்த ஆடுகளின் தன்மையையும், இவற்றையெல்லாம் இணைத்து ஹனுக்கா செய்தியாக ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே? இலகுவாய், சிம்பிளாய், நமக்கு அம்புலிமாமா விதத்திலே வசனம் இந்த நாளும் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பிளீஸ். மற்ற விஷயங்களை ஆழமாய், ஆர்வமாய், கஷ்டமாய் கற்றுக்கொள்ளும் நாம் வசனத்தையும் அப்படி கற்றுக்கொள்வோமே. இயேசுவின் பின்னேயே போவோம், அவரது வார்த்தையின்படியே வாழ்வோம். தொடர்ந்து நாம் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். அப்போ நான் போய் வரவா? நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாட இன்னும் நேரம் பாக்கி இருக்கிறது, நானும் கொண்டாட வேண்டும், நீங்களும் கொண்டாடுங்கள். மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும், மேரி கிறிஸ்துமஸ். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.